Have a good day, dear. Yeah, it is a 6th standard lesson. It is from the land and oceans. It is done by your school principal, Mrs. Sumati Rajavel. Dear, complete the full lesson. Ella slide to complete a par. So you can face the book in questions also when you are concentrating fully. Okay, and it is your geography lesson, land and oceans. So in the lesson ஓட லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ், அதே மாதிரி டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் த ஓஷன்ஸ் அண்ட் டு கிளாஸிஃபை த லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் த ஓஷன்ஸ் அண்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னது. ஃபீச்சர்ஸ்னால் அதோடைய அமைப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, ஓஷனோட அமைப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அதோட ஃபீச்சர்ஸ். ஓகே, இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பிகாஸ் வென் வி ஆர் ரீடிங் அபவுட் த ஜியோகிரஃபி, the basic thing is earth is covered by water which occupies 71%. அப்போ earthல கிட்டத்தட்ட 71% வந்து தண்ணி தான். Remaining land occupies 29%. So the surface of the earth is not even because it has the lofty mountains. Lofty na huge mountains, deep oceans and other landforms. Because earth முழுக்க ஒரே அமைப்பில் இல்லை இல்லையா, கடல் இருக்குது, பெரிய பெரிய மலைகள் இருக்குது, பிளாட்யூஸ் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, ஓஷனோட ஓரமாக இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேறு நில அமைப்புகள் இருக்கிறதுனால த லேண்ட் ஃபார்ம்ஸ் கேன் பி கிளாஸிஃபைடு இன்டு 3 ஆர்டர்ஸ். அதனால் இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ், இந்த நில அமைப்புகள் எல்லாம் 3 ஆர்டரில் பிரிக்கிறோம். தட் இஸ் த ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். ஓகே, 3 ஆர்டராக பிரிக்கிறோம். And here if you are listening fully you should be able to answer the book in question also. Okay, ஸோ அதனால் நல்லா கவனமாக கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. See the classification of land forms. இந்த ஃபார்மேஷன் இதே மாதிரி நீ ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணு. சைடில் டாபிக் கொடுத்துருக்கா, தட் இஸ் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஃபஸ்ட் ஆர்டரில் என்ன வருது, காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன். செகண்ட் ஆர்டரில் மவுண்டன்ஸ், பிளாட்யூஸ் அண்ட் பிளெயின்ஸ். தேர்ட் ஆர்டரில் வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ். இதுதான் உன்னுடைய லேண்ட் ஃபார்ம்ஸு. ஓகே, 3 ஆர்டர் ஆஃப் landforms. So next I have given you the map. The map you have to understand that 7 continents with the 5 oceans. Because overall நம்ம ஓஷன் பார்த்தோம்னா 5 ஓஷன்ஸ் தான் முக்கியமான ஓஷன்ஸ். இதுதான் மேஜர் ஓஷன்ஸ். இது மற்றதெல்லாம் சி தான். ஓகே, ஸோ இதுலேருந்து 7 continents is there. இந்த மேப்பை நீ மேப் வாங்கி இதை பண்ணிடணும். See in the top it is there Arctic Ocean. டாப்பில் என்ன இருக்குது, Arctic Ocean இருக்குது. அமெரிக்கா அண்ட் தட் இஸ் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா நடுவில் இருக்கிறது அட்லாண்டிக் ஓஷன். அதுக்கு கீழே இருக்கிறதும் அட்லாண்டிக் ஓஷன். அது மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிகாஸ் பிலோ ஏஷியா, இந்தியா அங்கே தானே இருக்குது, ஏஷியாவில் தான் இந்தியா இருக்குது. இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது இந்தியன் ஓஷன், அதுக்கும் கீழே இருக்கிறது சதர்ன் ஓஷன். ஓகே, உன்னோட ரிமெம்பரன்ஸ்க்கு மேலே டாப்பில் இருக்கிறது நார்த் அமெரிக்கா, யூரோப்புக்கும் மேலே இருக்கிறது இட் இஸ் ஆர்டிக் ஓஷன். அதில் இன்சைடெல்லாம் இருக்கிறது அட்லாண்டிக் ஓஷன். ஓகே, 2 தடவை அட்லாண்டிக் எழுதியிருக்கு, அது ஃபுல்லாக அட்லாண்டிக் ஓஷன். அதில் கீழே லாஸ்ட்டில் இருக்கிறது சதர்ன் ஓஷன். ஒரே கிளியா. தென் ஏஷியாவுக்கு கீழே, தட் இஸ் இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது இந்தியன் ஓஷன். இப்போது இந்தியாவிலேருந்து உன்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பசிபிக் ஓஷன். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதும் பசிபிக் ஓஷன். பிகாஸ் த ஏர்த் வந்து ரவுண்டாக தானே இருக்குது. உன்னோட ரைட் சைடில் ஸ்பெசிஃபிக் ஓஷன்னா வெஸ்ட்லேயும் உன்னுடைய நார்த்லேயும் என்ன வரும், இடது பக்கமும் ஸ்பெசிஃபிக் ஓஷன் தான் வரும், பசிபிக் ஓஷன் தான் வரும். ஒரே கிளியர். அப்போது ட்ரை டு ரிமெம்பர், மேலே மேப்பில் எழுதுறது ஆர்டிக் ஓஷன், நடுவில் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, யூரோப், இந்த காண்டினென்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது அட்லாண்டிக் ஓஷன், லாஸ்ட்டில் டவுனில் இருக்கிறது சதர்ன் ஓஷன். அது மாதிரி ஏஷியாவுக்கு கீழே இருக்கிறது இந்தியன் ஓஷன். ஏஷியாவுடைய சவுத் சைடு இருக்கிற உன்னுடைய வலது பக்கம் இருக்கிறது பசிபிக் ஓஷன். அது மாதிரி உனக்கு இடது பக்கம் இருக்கிறதும் பசிபிக் ஓஷன். ஒரே கிளியர். See the 7 continents. That is first is North America, South America, Europe, Africa, Asia, Australia. கீழே லாஸ்ட்டில் இருக்குது பார் அண்டார்டிகா. கீழே லாஸ்ட்டில் இருக்கிறது இட் இஸ் ஃபுல்லி ஐஸ், இட் இஸ் அண்டார்டிகா. So totally it is 7 continents. So North America, South America,
யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. ஒரே கிளியர். ஸோ இதை நீ மேப்பில் ரிவைஸ் பண்ணிடணும். மேப்பில் இதே மாதிரி எழுதி பார்த்துட்டு உன்னோட அசைன்மெண்ட் வைக்கும்போது சப்மிட் பண்ணணும், டெஸ்ட்டுக்கு வரும். ஒரே கிளியர். Then, the first landforms. The vast land masses on the earth are called continents and huge water bodies are called as oceans. Vast landformsனால் நல்ல அகலமான நிலப்பரப்பு இருக்கிறது எல்லாமே காண்டினென்ட்ஸ்னு சொல்கிறோம். பெரிய பெரிய வாட்டர் பாடிஸும் ஓஷன்ஸ் சொல்கிறோம். அப்போ 7 காண்டினென்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப், ஆஸ்திரேலியா. And Asia is the largest continent and Australia is the smallest one. Okay. So which is the largest and which is smallest in Keta, you should be able to answer it. Second landforms. It is mountains, plateaus and plains. இப்போ மவுண்டன்ஸ் அந்த பிக்சரில் எல்லாம் இருக்கும் பாரு. மவுண்டன் பார்த்தீங்கன்னா மவுண்டன் இருக்குது. அண்டு பிளாட்யூஸ் அப்படிங்கிறது பிளெயினை விட்டு கொஞ்சம் எழும்பி இருக்கும், கொஞ்சம் உயரமான இடங்களாக இருக்கும். மழையும் கிடையாது, பிளெயின்ஸும் கிடையாது, இடைப்பட்ட ஒரு இடம் தான் பிளாட்யூஸ்ன்னு சொல்லுவோம். பிளெயின்ஸுங்கிறது இன்னும் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ஃப்ளாட் பிளெயின்ஸ் தான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரீமுங்கிறது லேக்லேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு ஓடை மாதிரி இருக்கிறது தான் இட் இஸ் ஸ்ட்ரீமு. மாதிரி ஒரு கேவோட ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது. ஓகே. அண்ட் வேலி இருக்குது பார். ஆர் ஏபிள் டு see that வேலின்னு மலை ஒட்டி இருக்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் வேலிஸ். அண்ட் ஹில்ஸ் இருக்குது, பாண்ட் இருக்குது. ஓகே. Now the mountains. See, I have given the mountain picture at the top. The landform that rises 600 meter above its surroundings. அதோட சரௌண்டிங்கை விட்டு கிட்டத்தட்ட 200 மீட்டர் ரைஸ் ஆகிறதுக்கு தான் பேர் என்னது? மவுண்டன்ஸ். ஸோ மவுண்டன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஐசோலேஷன் ஆர் இன் குரூப். ஐசோலேஷன்ஸ்னால் மலையை பொறுத்த வரைக்கும் தனியாகவும் இருக்கும், குரூப்பாகவும் இருக்கும். இஃப் த மவுண்டன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃபார் த லார்ஜர் ஏரியா கண்டினியூஸ்லி, ஒரு தொடர்ந்து ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்னா அதுக்கு மவுண்டன் ரேஞ்சுன்னு பேர். தட் இஸ் மலை சிங்கிள் மலையாக இல்லாமல் தொடராக இருக்கும் அப்படின்னா, விட்டு விட்டு தொடராக இருக்கும் அப்படின்னா அதுக்கு மவுண்டன் ரேஞ்சுன்னு பேர். திஸ் ரேஞ்சஸ் எக்ஸ்டெண்ட் ஃபார் த ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர். இந்த ரேஞ்சஸ்ங்கிறது 100 கிலோமீட்டரும் இருக்கலாம், இல்லை 1000 கிலோமீட்டர்ஸும் இருக்கலாம். ஹிமாலயாஸ் ஆஃப் ஏஷியா அண்ட் த ராக்கி மவுண்டன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் த ஆண்ட்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா ஆர் சச் எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே மவுண்டன் ரேஞ்சஸ். எது? ஹிமாலயாஸ் ஏஷியாவில் இருக்கிறது, ராக்கி மவுண்டன்ஸ் நார்த் அமெரிக்காவில், மாதிரி ஆண்ட்ஸுங்கிறது சவுத் அமெரிக்காவில். இது எல்லாமே மவுண்டன் ரேஞ்சஸ். த ஆண்ட்ஸ் மவுண்ட் இன் சவுத் அமெரிக்கா இஸ் த லார்ஜஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச். மாதிரி ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த மவுண்டன் இஸ் கால்ட் அஸ் பீக். இந்த ரெண்டாவது பிக்சரில் உனக்கு கொடுத்துருக்கிறது பீக்கோட எக்ஸாம்பிள். இட் இஸ் மவுண்ட் எவரெஸ்டோட பிக்சர் தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு. அந்த பிக்சர் தான் ஐ ஹவ் கிவன் டு யூ. இட் இஸ் அ பிக்சர் ஆஃப் த மவுண்ட் எவரெஸ்ட். அந்த டிப் இருக்கு இல்லையா, மலையோட டிப் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பீக்குன்னு சொல்கிறோம். ஸோ வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட்டு. அது மாதிரி தட் இஸ் மவுண்டன் ரேஞ்சில் எது லாங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்சுனா இட் இஸ் ஆண்ட்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா. ஓகே. பிளாட்யூஸ். இங்கே பிளாட்யூஸோட பிக்சர் கொடுத்துருக்கேன் பாரு. த திபேத்தியன் பிளாட்யூ இஸ் அ இம்பார்ட்டன்ட் பிளாட்யூ பிகாஸ் அது நம்ம பிளாட்யூஸ் அப்படிங்கிறதே நார்மல் நிலப்பரப்புலேருந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அப்போது இது வந்து ஹைட்டாக இருக்கிறனால இது ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு நம்ம திபேத்தியன் பிளாட்டூ சொல்கிறோம். ஏன்னா அது ஒரு குடம் மாதிரி நல்ல உயரமாக இருக்கிறதுனால அது வந்து இட்ஸ் த ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. Plateaus are the elevated portions of the earth that had flat surface bounded by the steep slopes. Bounded by na அதை சுற்றி எப்படி இருக்கணும், அந்த ஸ்லோப்ஸில் எப்படி இருக்கும், ஸ்டீப்பாக இருக்கும். Tibetan plateau is the highest plateau in the world. So it is called as the roof of the world. These plateaus are generally rich in minerals. அது போக என்ன இருக்குது அப்படின்னா இந்த அடுத்ததில் பார்த்தீங்கன்னா say in India we have the Chota Nagpur plateau, Deccan plateau. இது 2 plateau இருக்குது. And Malwa plateau ஒன்று இருக்குது. So in the picture I have given you all the 3 plateaus. Okay. The style is the list has moved in. 1 second. Yeah. So this is the lava plateau and Deccan plateau and Chota Nagpur. Actually Chota Nagpur நம்ம இப்படி ட்ரா பண்ணக்கூடாது.
in another one picture இன்னும் கரெக்டாக உனக்கு ட்ரா பண்ணி later I will teach you. Okay. Plains. Plains are the flat and relatively low lying lands. Okay, these plains are used extensively for agriculture due to the availability of water and fertile soil. பொதுவாக பிளெயின்ஸோட சாயில் ரொம்ப வளமாக இருக்கும், நம்ம என்ன போட்டாலும் அதில் நல்லா விளையும். பிளெயின்ஸ் பொதுவாக ரிவரை ஒட்டி இருக்கிறதுனால தண்ணி சஃபிஷியண்ட்டாக கிடைக்குங்கிறதுனால ரொம்ப மேக்ஸிமம் வி யூஸ் இட் ஃபார் த அக்ரிகல்ச்சர். ஓகே. தேர்ட் லேண்ட்ஃபார்முங்கிறது வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ். ஓகே. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து வேலியோட பிக்சர் இருக்குது, தெரியுதா? மவுண்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து நடுவில் இருக்கிற ஸ்பேஸுக்கு பேர் தான் வேலிஸ். ஓகே. அது மாதிரி அடுத்து வந்து பீச், கடற்கரை ஓரமாக இருக்கிறது பீச்சு. சாண்ட் டியூன்ஸ்னால் மலை முகடுன்னு சொல்லுவேன், மண் முகடு. அது ஃபுல்லாக மண்ணில் இருக்கும், காற்றடிச்சு இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் அது ஃபார்ம் ஆகிருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் சன் டியூன்ஸ். ஓகே. See the oceans. It is the ocean is the first landform இல்லையா? Ocean are the vast expanse of water. They are the 5 main oceans: Pacific, Atlantic, Indian, Southern and Arctic oceans. இதெல்லாம் முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம், அதே பிக்சர் தான் I had kept here. So among these, Pacific ocean is the largest and the Arctic ocean is the smallest. இருக்கலே பெரிய ஓஷன் எதுனா Pacific ocean, smallest எதுனா Arctic ocean. So the Pacific ocean ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துருவோம். Pacific ocean is the largest and deepest ocean of the earth. This ocean shape is roughly triangular in with its apex. Apex not top. கிட்டத்தட்ட அந்த ரெட்டில் போட்டிருக்கு பார்த்தே, கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. இதை வந்து என்ன சொல்கிறோம், தட் இஸ் டாப்பில் இருக்கிறது பேரிங் ஸ்ட்ரைட்டுன்னு ஒன்று இருக்குது. இட் கனெக்ட்ஸ் த ஸ்பெசிஃபிக் ஓஷன் வித் த ஆர்டிக் ஓஷன். அந்த பேரிங் ஸ்ட்ரைட் அப்படின்னா ஒரு சந்து வழின்னு சொல்லுவோம், ரெண்டு கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அது வழியாக அந்த பேரிங் ஸ்ட்ரைட்டில் ஸ்பெசிஃபிக் ஓஷனும் ஆர்டிக் ஓஷனும் ஒன்றா சேருது. ஓகே, ஜாயின் பண்ணுற ஒரு இடம். அதே மாதிரி டீப்பஸ்ட் பாயிண்ட், இது ஸ்பெசிஃபிக் ஓஷனில் டீப்பஸ்ட் பாயிண்ட் எதுனா மெரினா ட்ரென்ச். It is located in the Pacific Ocean. The chain of volcanoes is located around the Pacific Ocean called the Pacific Ring of Fire. அந்த பிக்சர் தான் உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கு பார்த்தியா, இது வந்து இட் இஸ் த டேஞ்சரஸ் ஜோனுன்னு அர்த்தம். டேஞ்சரஸ் ஜோன்னா இந்த ஏரியாவில் தான் வேர்ல்டில் நிறைய வல்கனோஸும் எர்த்குவாக்ஸும் நடக்கக்கூடிய ஒரு இடம். அதுதான் ஸ்பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறோம். ஓகே. The ring of fire is a path along the Pacific Ocean characterized by the active volcanoes. Characterized இந்த இடத்துல active volcanoes இருக்குது. அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி earthquakes நடக்கும். Okay. The majority of Earth's volcanoes and earthquakes take place along the ring of fire. Are you clear? So again I have given the continents and oceans. இது கலரில் இருக்குது. ஸோ நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா. அது மாதிரி ஓஷன்ஸ் டாப்பில் இருக்கிறது ஆர்டிக் ஓஷன், நடுவில் 4 காண்டினென்ட்டுக்கு நடுவில் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, யூரோப்புக்கு நடுவில் இருக்கிறது அட்லாண்டிக் ஓஷன், கீழே இருக்கிறது சதர்ன் ஓஷன், இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது இந்தியன் ஓஷன், இந்தியாவோட ரைட்டில் இருக்கிறது ஸ்பெசிஃபிக் ஓஷன், லெஃப்டில் இருக்கிறதும் ஸ்பெசிஃபிக் ஓஷன். ஓகே. Okay, next we can see the Indian Ocean. It is the 3rd largest ocean. மாதிரி சதர்ன் ஓஷன் அப்படின்றது it surrounds the continent of Antarctica. The water in this ocean is very cold. That is much of it is covered by ice. Okay. அதில் இன்னும் என்னது ஆர்டிக் ஓஷன் மேலே இருக்குது. It remains smallest ocean. அதே மாதிரி it remains frozen for almost the year. Atlantic Ocean, it is the 2nd largest ocean. So நீ ஓஷன்ஸ் ஆர்டர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக், செகண்ட் இஸ் அட்லாண்டிக், தேர்ட் இஸ் இண்டியன். ஓகே. இதுதான் 3 பெரிய ஓஷன்ஸ். ஃபஸ்ட் இஸ் பசிபிக் ஓஷன், செகண்ட் இஸ் அட்லாண்டிக், தேர்ட் இஸ் இண்டியன். ஸோ இண்டியன் ஓஷன் இஸ் த 3rd largest one. The shape of the Atlantic Ocean resembles the S. They choose the correct answer. Which of the following is the smallest ocean? It is Arctic Ocean. The Malacca Strait connects the Pacific and the Indian Oceans.
Which of the following oceans is the busiest ocean? இருக்கலே பிஸியான ஓஷன் எதுனா அட்லாண்டிக் ஓஷன். The frozen continent is Antarctica. A narrow strip of water that connects the two large water bodies is strait. ஸ்ட்ரெயிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பெரிய தண்ணி நிலப்பரப்பு இருக்கிறது சேர்க்குற இடத்துக்கு பேர் தான் ஸ்ட்ரைட். ஓகே, next one. The world's largest continent, Asia, Dash is a minerally rich plateau in India. Chota Nagpur Plateau, the largest ocean is Pacific Ocean. Deltas are third order forms. The island continent is Austria. Okay. Odd one out. The odd one out, see Africa, Europe, Austria, Sri Lanka. Because yes, Sri Lanka, na, Sri Lanka is not a continent. Africa, Europe, Austria, the மூணுமே continent. Sri Lanka is not a continent. Okay. அதே மாதிரி ஆர்டிக் ஓஷன், மெடிடேரியன் சி, த இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன். இதுலேயே ஆட் ஒன் அவுட் மெடிடேரியன் சி வந்திருக்குன்னா மற்ற மூணுமே ஓஷன்ஸ். மெடிடேரியன் சி மட்டும்தான் சி, அதனால் அது ஆட் ஒன். மாதிரி பிளாட்யூஸ், வேலிஸ், பிளெயின்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ். வேலி வந்திருக்கு ஏன்னா பிளாட்யூ, பிளெயின், மவுண்டன் இது மூணுமே செகண்ட் ஆர்டர், வேலி தேர்ட் ஆர்டர். ஓகே, அதனால் அது வெளியே வந்திருக்கு. Bay of Bengal, Bering Sea, China Sea and Tasman Sea. இதில் வந்து பே ஆஃப் பெங்கால், பிகாஸ் அந்த பேங்கிறது கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிலப்பரப்பை தான் பேன்னு சொல்லுவோம். ஸோ இது மற்ற மூணுமே சீங்கிறதுனால அது ஆட் ஒன் அவுட்டு. அது மாதிரி த ஆண்ட்ஸ், ராக்ஸ், த எவரெஸ்ட் அண்ட் த ஹிமாலயாஸ். த ஆண்ட்ஸ், ராக்ஸ் அண்ட் ஹிமாலயாஸ் மூணுமே மவுண்டன் ரேஞ்சு. த எவரெஸ்ட்டுங்கிறது பீக்கு. Are you clear? Yeah. Match. The South Sandwich Trench. Okay, அதோட ஆன்சர் Southern Ocean. The Milwaukee Trench. Second one is Atlantic Ocean. The Mariana Trench. It is the Pacific Ocean. The Eurasian Basin. It is the Arctic Ocean. The Java Trench. It is the Indian Ocean. Okay. இது எல்லாமே அந்தந்த ஓஷனுடைய ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் பாயிண்ட். Next, that is consider the following statement. Plains are formed by rivers. But the southern Sandwich Trench is formed in the Indian Ocean. Plateaus have steep slopes. இதில் கரெக்ட் எதுனா 1 and 3 is correct. Second one is not correct. அது மாதிரி mountains are the second order landform. The Mariana Trench is the deepest trench in the world, which is the correct statement. That is, both the statement is correct. Okay. The highest plateau, Tibetan Plateau, second order landform. Mountains, plateaus and plains. Ocean is named after a country. எந்த ஓஷனுக்கு ஒரு கண்ட்ரினோட பேர் இருக்குன்னா இந்தியன் ஓஷன். Name the islands located in the Arabian Sea. Lakshadweep Island and Minico Island. Deepest part of the ocean, trench. Trenchna deepest part of the ocean is called as trench. Next one, what is continent? The vast land masses on earth are called as continents. Name the continents which surround the Atlantic Ocean. North America and South America in the west, Europe, Asia in the east. What are the oceans? Oceans are the vast expanse of water. List out the names of continents according to the size. Asia, Africa, North America, South America and Antarctica. Europe, Australia. Name the oceans which surround the North America and South America. Okay, read it. That is North America, சுற்றி என்ன இருக்குது? South America. On the west by Pacific Ocean, on the east by Atlantic Ocean, and on the north by Arctic Ocean. Okay. Give the important features of the Pacific Ocean. Pacific Ocean is the largest and the deepest ocean on the earth. It covers both 1/3 of the earth total area. It is bounded by Asia and Australia in the west, and North America and South America in its east. On its apex now top point,
is a Bering Strait. It connects the Pacific Ocean and the Arctic Ocean. ஸ்ட்ரைட்னா என்ன சொன்ன, ரெண்டு ஓஷனையும் கனெக்ட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் ஸ்ட்ரைட்டு. த பேரிங் ஸ்ட்ரைட் கனெக்ட்ஸ் அ பசிபிக் ஓஷன் அண்ட் த ஆர்டிக் ஓஷன். த டீப்பஸ்ட் பாயிண்ட் மெரினா ட்ரென்ச்சஸ் located in the Pacific Ocean. A chain of volcanoes is located around the Pacific Ocean. Write the importance of the oceans. Oceans are the lifeblood of the planet Earth and mankind. And they flow over nearly 3/4 of our planet. They hold 97% of the planet's water. They produce more than half of the oxygen in the atmosphere. Absorb the most carbon from it. The oceans, along with the atmosphere, keep temperature firmly constant worldwide. Okay. இப்போ இந்த மேப்பில் I have to underline something. See that all the continents, North America, South America, Asia, Europe, Africa, Indian, that is Austria, and lastly Antarctica underline பண்ணாமல் இருக்குது. That you have to learn it. One second. Yeah, okay. So all the continents, North America, South America, Africa, Europe, Asia, Antarctica, Austria. Antarctica கீழே அண்டர்லைன் பண்ணாமல் இருக்குது, அதை படிச்சிரு. அண்டு mountain ranges, that is North Americaவில் Rocky Mountain Range, South Americaவில் Andes Mountain Range, அது மாதிரி ஆஃப்ரிக்காவில் அட்லஸ், யூரோப்பில் ஸ்காண்டினேவியா, இந்தியாவில் ஹிமாலயா. ஒரே கிளியர்? இது மாதிரி ஆஸ்திரேலியா கிரேட் டிவைடிங் ரேஞ்ச். இது எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு காண்டினென்ட்லேயும் ஒவ்வொரு ரேஞ்சஸ் ஒன்று கொடுத்துருங்க. தட் யூ ஹவ் டு டூ. தட் இஸ் நார்த் அமெரிக்காவில் ராக்கி, சவுத் அமெரிக்காவில் ஆன்ஸு, ஆஃப்ரிக்காவில் அட்லஸ், யூரோப்பில் ஸ்காண்டினேவியா, அண்டு இந்தியாவில் தட் இஸ் ஹிமாலயாஸ், அண்ட் ஆஸ்திரேலியா இட் இஸ் கிரேட் டிவைடிங் ரேஞ்ச். ஸோ இது வந்து நான் உனக்கு மேட்ச்லையும் கேட்கலாம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ ஹேவ் டு ரைட் இட் ப்ராப்பர்லி. ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ ஹேட் அண்டர்லைன் த இந்தியன் ஓஷன். இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி எழுதி பார்த்துட்டு யூ ஹேவ் டு கீப் இட் இன் த அசைன்மெண்ட். ஓகே. Next, give the examples of the following using an atlas. Bay, it is Bay of Bengal, Tokyo Bay, Korea Bay. Okay, Gulf of Kutch, Gulf of Mannar, Gulf of Aden. அதே மாதிரி ஐலாண்ட், இட் இஸ் ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், ஜப்பான். ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர், ஸ்ட்ரைட் ஆஃப் மேக்லன், பார்க் ஸ்ட்ரைட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எகெயின் இட் இஸ் ஆல்சோ an important map. சி இதில் வந்து நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைம்மா, கல்ஃப், இட் இஸ் ஹட்சன் கல்ஃப். சி அந்த கல்ஃபுங்கிறது வந்து வேர் இட் இஸ் சரௌண்டட். ஓகே. நம்ம அந்த இருக்கிற இடத்துல கேன் யூ சி தேர் இந்த இட் இஸ் நார்த் அமெரிக்கா இல்லையா, நார்த் அமெரிக்காவுக்கும் மற்ற ஐலாண்டுக்கும் கிரீன்லாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் ஹட்சன் பே. ஓகே. அதே மாதிரி மெடிட்டரேனியன் சீங்கிறது ஆஃப்ரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், சின்ன இடம், அதுதான் மெடிட்டரேனியன் சி. அதே மாதிரி ஒன்று அடிச்சிருக்கேன் பாரு, பிளாக் சீங்கிறது இன்னும் குட்டியாக மேலே இருக்குது இல்லையா, அதுதான் பிளாக் சி. அந்த பிளாக் சீங்கிறது அது பிளாக்னு உன்னோட இதில் இருக்குது, BLOCK, பிளாக் கிடையாது, இட் இஸ் பிளாக் சி. மாதிரி அதுக்கடுத்து ரெட் சி பார்த்தீங்கன்னா இந்த இட் இஸ் ஆஃப்ரிக்காவுக்கும் அரேபியாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்குது இல்லையா, குச்சி மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே இருக்க தண்ணிக்கு பேர் தான் ரெட் சி. ஒரே கிளியர்? அதே மாதிரி சி ஆஃப் ஜப்பான் அப்படின்றது சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப்பு, கீழே இருக்கிறது இட் இஸ் ஜப்பான். கீழே அந்த கோடு மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, ஐலாண்டு இருக்குது இல்லையா, அது இட் இஸ் ஜப்பான். அதே மாதிரி உள்ளே இருக்கிறது வந்து இட் இஸ் ரஷ்யா. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் சி ஆஃப் ஜப்பான். அதில் கிளியராக இரு. இப்போ we can go to the seas. இட் இஸ் ஆர்டிக் ஓஷன் மேலே இருக்கிறது. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா when you are coming to the ஆர்டிக் ஓஷன் ரெண்டு சைட்லேயும் இருக்குது. ஆர் யூ கிளியர்? அண்ட் இந்த சைட் ரைட்டில் வந்தோன்னா we can see the Bering Sea. Bering Seaங்கிறது இட் இஸ் த கனெக்டிங் sea between the ஆர்டிக் ஓஷன் அண்ட் த ஸ்பெசிஃபிக் ஓஷன், அதுதான் பேரிங் சி. அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக் ஓஷன் அது கீழே வர்றது. அது மாதிரி இந்தியன் ஓஷன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் இந்த பக்கம் I had underlined the isthmus of Panama அப்படின்னா அந்த நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவுக்கு ரெண்டுக்கும் ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன நிலப்பரப்பு இருக்குல்ல, சின்னதாக இருக்குது இல்லையா, கனெக்டிங் பாயிண்ட், அதுதான் isthmus. ஆரே கிளியர்? ஸோ ரிவைஸ் இட் ப்ராப்பர்லி. பசிபிக் ஓஷன் அண்டர்லைன் பண்ணியிருக்கு, இந்தியன் ஓஷன் அண்டர்லைன் பண்ணியிருக்கு, அண்ட் சதர்ன் ஓஷன். ஓகே, லாஸ்ட் லைனாக இருக்குது பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் அண்ட் சதர்ன் ஓஷன். ஓகே, அண்ட் இதில் பாரு மொத்தம் 3 மேப், 3 மேப்ஸ் I have given. So do it properly. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் வைஸ் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்பர் 1 I have given us, நம்பர் 1 is ரெட் சி, உள்ளே கொடுத்துருக்கேன் பாரு, சின்ன கோடு சொன்னேன் இல்லையா, இட் இஸ் ஆஃப்ரிக்காவுக்கும் அரேபியாவுக்கும் நடுவில் இருக்க சின்ன கோடு தான் ரெட் சி. அதுக்கு மேலே சின்னதாக இருக்கிறது இட் இஸ் அ பிளாக் சி, பிளாக் சீன்னு இருக்குது, இட் இஸ் அ பிளாக் சி. அண்ட் தேர்ட் ஒன் இட் இஸ் மெடிடேரியன் சி, அதுக்கு கீழே இருக்க சின்ன நிலப்பரப்பு தான், அதுதான் வாட்ரு, இட் இஸ் மெடிடேரியன் சி, 2 காண்டினென்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. ஓகே, அண்ட் சி நம்பர் 4 I have given for the Indian Ocean, number 5 Pacific Ocean, number 6 Bering Sea, number 7 Sea of Japan, number 8 Hudson Bay, and number 9 Isthmus of Panama, 10th is Gulf of Mexico, 11 is Arctic Ocean, 12 is Atlantic Ocean, 12 is Atlantic Ocean, 13 is Southern Ocean. Are you clear, ma? Try to do it in a clear way. Dear, revise all the maps. மொத்தம் 3 மேப் உனக்கு I have given you. That is, one is 7 continents with oceans ஒன்று கொடுத்துருக்கேன், திரும்ப அதே 2 தடவை கொடுத்துருக்கேன், அந்த important places. And this is the one map where the mountain ranges with the continent it was given. So it is the mountain ranges with the continent. It is the mountain ranges. Mountain ranges with the continent ங்கிறது இந்த மேப். Are you clear? So previous one is I have given all the important Gulf, oceans and all the important places. It was underlined that you have to revise. இதில் வந்து நம்பரிங் பண்ணியிருக்கேன் 1 2, it is 13 வரைக்கும் I had numbered. That map you have to do. So revise all the things properly. Okay dear, good. Do well, revise it and write it 2 times.